அதற்கு அடுத்து இன்றைய விவகாரங்கள் சில விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாம் தீவிரமாக செய்கிறது. நீங்க எந்த அளவுக்கு நோன்பு திறப்பதை சீக்கிரமாக திறக்கிறீர்களோ அது சிறப்பு. தஅஜீலுல் இஃப்தார், நோன்பை சீக்கிரமாக திறந்து விடுவது. அதே மாதிரி தஹீரு சுஹூர், சஹர லேட்டா செய்யறது, இது சுன்னத்தான விஷயம். இப்போ உதாரணமாக இன்னைக்கு நமக்கு மக்ரிபுடைய வக்து என்னன்னு பார்த்தா உதாரணமா 6:34 என்று வருதுன்னு வைங்க. நம்முடைய 6:34 என்று இருக்கும் பொழுது அதனுடைய அசல் வக்து என்ன அப்படின்னு கேட்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாலேயே அதனுடைய வக்து வந்துருது. இது இயல்பான ஒரு விஷயம். வக்து எல்லா தொழுகையுமே இன்னைக்கு மக்ரிபினுடைய நேரம் 6:37. இன்னைக்கு மக்ரிபுடைய நேரம் 6:37. அப்போ வக்து எப்போ வருது? மக்ரிபினுடைய வக்து 6:32க்கு வந்துடுது. எல்லா காலங்களிலும் உள்ளதுதான் இது. ஒரு 5 நிமிஷம் பேணுதலுக்காக நாம வச்சிருக்கோம். 6:32க்கு பாங்கு வக்து வருது. நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பாங்கு சொல்றோம். இப்ப இந்த நேரத்தில் அப்ப நமக்கு தஅஜீலுல் இஃப்தார், நோன்பை சீக்கிரமாக திறப்பது என்பது சுன்னத்தின் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் லேட்டு அப்படின்னு சொன்னா 5 நிமிஷம் லேட்டுங்கிறது அந்த சுன்னத்து விடுபடாது. நல்ல விளங்கிக்கிடணும். லேட்டுன்னா எப்படி? அது என்ன செய்யறது? ஒரு 7 மணிக்கு திறக்கலாம், 7:15 மணிக்கு நோன்பு திறக்கலாம், இதுதான் லேட். அந்த சுன்னத்து விடுபடுமே அன்றி ஒரு 5 நிமிஷத்துல ஒன்னும் என்ன செய்யாது, நோன்பு திறக்கிறது பின்படுத்தியதாக ஆகாதுங்கிறது நீங்க விளங்கிக்கணும். முதல் விஷயம். இரண்டாவதாக, இப்ப நாம சொன்னோம் இல்லையா, 6:32க்கு வக்து வந்துருது என்றாலும் 6:37க்கு தான் நம்ம என்ன செய்யறோம், பாங்க சொல்றோம். இப்ப 6:32 உடனடியாக இப்ப என்ன செய்யறாங்க வஹாபிகளை பொறுத்த வரைக்கும், சரியான நேரத்துக்கு நாங்க நோன்பு திறக்க போறோம் அப்படின்னு 6:32க்கு பாங்க என்ன செய்யறாங்க, பாங்க சொல்லி நோன்பு திறக்கிறாங்க. சரி, அது நடக்கட்டும், கூடுமா? கூடும். ஆனா அதே சமயத்துல அவங்க டைம் ஒரு நிமிஷம் கூட, ஒரு நிமிஷம் முந்தி போச்சுன்னு வைங்க, அப்ப 6:31க்கே அவங்க நோன்பு திறந்துடுறாங்க இல்லையா? அப்ப அவங்களோட நோன்பு பாத்தில், நோன்பு என்னதான் போயிடுது, பாத்திலாக ஆகிவிடுகிறது. இப்படிதான் நிறைய நடக்குது. கடந்த நான் ஜும்மாவிலும் கூட நான் சொல்லி காட்டினேன். நம்முடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட வஹாபி கொள்கையில உள்ளவர் தான். இன்னைக்கு அவர் அந்த கொள்கையில தான் இருக்கிறாரு. ஆனா நாம சொன்ன இந்த கருத்து அவருக்கு சரியாக இருந்திருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, கடந்த வருஷத்துல அவங்க பாங்க சொல்லும் பொழுது இவருடைய டைம் ஆகல, 2 நிமிஷம் இருக்கு. அவங்க பாங்க சொல்லும் பொழுது இப்ப உதாரணமா 6:32 சொல்றோமா இல்லையா, 6:37க்கு நம்ம பாங்க சொல்றோம் 5 நிமிஷம் பேணுதலுக்காக. 6:32க்கு பாங்க சொல்லுதுன்னு சொன்னா அவருடைய டைம்ல 6:30 ஆகுது. அதுக்குள்ள அவங்க இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க, பாங்க சொல்லிட்டாங்க. இவர் சொல்றாரு, நான் டக்குன்னு உயரமான இடத்துல தான் இருந்தேன், ஒரு வீட்டுல மொட்டை மாடல இருந்தேன், சூரியனுடைய அடிப்பகுதி எனக்கு தெரியுதுங்கிறார். இப்ப எல்லா அதை பிடிச்சி நோம்பு திறந்த கூட நோம்புலாம் என்ன ஆச்சு, நீ சுண்ணத்தை பேண போறேன்னு சொல்லி அசலுக்கே மசகமா போச்சே, ஃபர்லும் இல்லாம போச்சு. இப்ப இவங்க அத்தனை பேர் நோம்பு கலாச்சு. இப்படி ஒரு நிலை. இன்னொரு விஷயம் கேட்ட பெரிய வேடிக்கையை பாருங்க. இப்போ நாம ரமலான்ல மட்டும் சுபுடைய நேரத்தை 5 நிமிஷம் பிந்துறது இல்லை, எல்லா காலங்களையும் பிந்துறோம். ரமலானில் மட்டும் அந்த வக்து வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், பாங்க சொல்லிடுறோம். இது 5 நிமிஷம். ரமலான்ல மட்டும் ஃபஜ்ருக்கு சுபுவுக்கு சரியான நேரத்தை நம்ம என்ன செய்யறோம், பாங்க சொல்கிறோங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். ஏன் பாங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணமாக 4:34க்கு ஃபஜ்ருடைய நேரம், உதாரணத்துக்கு வைங்க, 4:34க்கு ஃபஜ்ருடைய நேரம் வருது. அப்படின்னு வரும் பொழுது ஒரு 5 நிமிஷம் பேணுதலுங்கும் போது 4:39க்கு நம்ம வைக்கணும். ரமதான் அல்லாத காலங்கள்ல அப்படித்தான் நம்ம வச்சிருந்தோம். 4:34க்கு வரும்போது 4:39. ஒருத்தர் பாங்கு சொல்ல இல்லை, நம்ம பேணுதலுக்காக 5 நிமிஷம் வளமா போல நம்ம பிற்படுத்தி சொல்லும் பொழுது 4:35 4:36க்கு அவர் சாப்பிடுறார். வக்து எப்பவுமே வந்துருது, 4:34க்கு வந்துருதா இல்லையா? அவருடைய நோன்பு கூடுமா? கூடாது. எனவே இந்த நோன்பை பாதுகாப்பதற்காக முழு ஆயத்தத்தோட நம்ம இருக்கோம். இப்ப அவங்க நல்ல புத்திசாலிகள் இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க 5 நிமிஷம் பிந்துறாங்க. இப்போ வேடிக்கையை பாருங்க, அவங்க 5 நிமிஷம் பிந்துறாங்க. அட வக்து வந்துருச்சே, நீ பிந்தி 5 நிமிஷம் சொல்றீ எதுக்கு? அது சஹர பிற்படுத்தணும்னு இருக்குதான், சஹர பிற்படுத்தணும்னு இருக்குது. சஹரா இது 4:34க்கு தான் சுபுகாயிடுது, சஹர் எங்க இருக்கு? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இதை இப்படி செய்யறாங்களே, இதை கேட்கறதுக்கு அவங்க ஒரு 50-100 பேராவது இருப்பானா இல்லையா? அவங்களோட கூட்டத்தில் ஒருத்தருக்குமா இது தெரியாம போகிறது? ஆச்சரியமாக இருக்கிறது நமக்கு.
இப்போ எவ்வளவு பேணுதலாக நாம் செய்து வைத்திருக்கிறோம். நாளை 34க்கு வக்குத்து வந்துருது, அதுக்கு பிறகு சாப்பிட்ற வேண்டிய நிலைமை என்ன? நாங்கள் சார பிற்படு 34க்கு பிறகு நீ சாப்பிட போறியோ, சாப்பிட்டு நோன்பு எல்லாத்தையும். ஆக 2 வகைகளையுமே நோன்பு கூடாமல் போவதற்கு என்ன திட்டம் இருக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இது சாதாரணமான ஒரு அறிவு உள்ளவங்க கூட விளங்கிக்கிடுவான். அப்ப எந்த அளவிற்கு இவர்களுடைய மூளை செலவை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்லி வருகிறேன். அருமையானவர்களே, எனவே இந்த மாதிரி விஷயங்களில் நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய உலமாக்கள் மிகச் சரியாக நடந்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு அதை பேணி நாம் நடப்போமாக.